அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு வணக்கம். யோசுவாமிகள் திருவடி போற்றி. என்ன என கருவித்த நங்கள் குருநாதன் இணையடியன் தலைவைத்தான் நங்கள் குருநாதன். என்ன என கருவித்தான் நங்கள் குருநாதன் இணையடியன் தலைவைத்தான் நங்கள் குருநாதன். அன்னை பிதா குருவான நங்கள் குருநாதன். அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு, இன்று முதல் 10 நிமிடங்கள் இசையுடனும் அடுத்த 10 நிமிடங்கள் மௌன தியானமும் நடைபெறும். அதன் பிறகு இன்று யோகர் சாமிகள் தினம், அதாவது குரு பூஜை என்றபடியால் இன்று யோகர் சாமிகளுடைய நிகழ்ச்சியாகவே இருக்கும். எல்லாம் அதை நடத்துவதற்கு இன்று வசந்தா மகாதேவன் அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நேரம் இருந்தால் கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது தியானத்தை சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து சரோஜா தேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர் வழிநடத்துவார்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம். ஈழத்துச் சித்தர் தவத்திரு சிவயோக சுவாமிகளின் தியானம் பற்றிய விளக்கத்துடன் இன்று தியானத்திற்கு செல்வோம். குரங்கு போல் மனம் கூத்தாடுகின்றதே, இதன் கூத்தை அடக்க நல்ல மருந்து உன்னிடம் உண்டு. சிவத்தியானம் என்னும் மருந்தை தினந்தோறும் சாப்பிட்டு வா. மனக்குரங்கின் பிணி மாறும். அதனை சாப்பிடும் போது நாவடக்கம், இச்சையடக்கம் என்னும் சரக்கோடு சேர்த்து சாப்பிட்டு வா. மனதை ஒருவன் அடக்கி வெற்றி கொள்ள விரும்பினால் சிவத்தியானத்தை தினந்தோறும் செய்து வர கடவான். இதனால் படிப்படியாக மனம் ஒடுங்கி சாந்தம், பொறுமை, அடக்கம் முதலிய நற்குணங்கள் வளரும். சிவத்தியானமானது கைவிளக்கை போன்றது. கைவிளக்கு இருளை அகற்றுவது போல் சிவத்தியானம் எம் உள்ளத்தில் உள்ள மாய இருளை அகற்றும் வல்லமை உடையது. வண்டுகள் பூவை கிண்டி தேனை உண்டு பேரானந்தம் அடைவது போல் நாமும் நமது சித்தமாகிய பூவை சிவத்தியானத்தினால் கிண்டி ஆங்கு வரும் ஆனந்தத்தேனை உண்டு பேரானந்த நிலை அடைவோமாக. தியானம் செய்யும் முறையை சுருக்கமாக கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொண்டை வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கழற்றி விடுங்கள். கைவிரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். இந்த நிலையிலே நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் பொழுது பெருமளவு விஸ்வசக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியன வலுவூட்டப்படும். கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வந்தால் அனாவசிய சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்ள முடியும். இன்று நாங்கள் 20 நிமிடங்கள் தியானத்தினை மேற்கொள்ளப் போகின்றோம். முதல் 10 நிமிடங்களும் இசையுடன் கூடிய தியானமும், அதனைத் தொடர்ந்து அடுத்த 10 நிமிடங்கள் மௌன தியானத்தினையும் மேற்கொள்வோம். நன்றி, வணக்கம்.
மாஸ்டர்ஸ் எல்லோரும் இப்பொழுது உங்கள் இயல்பான நிலைக்கு மீண்டு வாருங்கள். உங்கள் கைகள் இரண்டையும் பிரித்து கைவிரல்களை கண்ணிமைகளின் மேல் மெதுவாக 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை மெதுவாக கண்களில் இருந்து எடுத்து கண்களை சந்தோஷமாக திறந்து பாருங்கள். இன்று நாங்கள் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்ததையிட்டு சந்தோஷமாக கரகோஷம் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்ல ஆசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொள்வோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் பலவுடையது. தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக சிட்னியில் இருந்து சரோஜதேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர் அவர்கள் தியானத்தை வழி நடத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து எங்களுக்கு டாக்டர் சதா மெனோ அவர்கள் இசையை வழங்கினார்கள். மற்றும் இன்றைய அருமையான நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறார் டாக்டர் சதா மெனோ. அடுத்ததாக இன்று நாங்கள் சிவயோக சுவாமிகளுடைய குரு பூஜை தினத்தை அவரை பற்றி, இவர் ஈழத்தில் பிறந்த ஒரு சித்தர், இவரை பற்றிய நிகழ்ச்சி இன்று நடைபெறப் போகின்றது. இப்பொழுது தளத்தை ஈஸ்ட் லண்டனில் இருக்கும் வசந்தா மகாதேவன் மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி. அன்மியூட் பண்ண வேணும். மிக்க நன்றி. எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று 1ஆம் தேதி புரட்டாதி மாதம் 2024ஆம் ஆண்டு சிவயோக சுவாமியின் ஆயிலிய நாளை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த திருமதி ஸ்ரீ ஸ்கந்தராஜா அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். முதலில் தேவாரம் புராணம் பாடி திருமதி வசந்த மாதவன் ஆகிய நான் ஆரம்பித்து வைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். அங்கமும் வேதமும் ஓதும் நாள்வர் அந்தனர் நாளும் அடிபரவ மங்குள் மதிதவள் மாட வீடி மருகல் நிலாவிய மைந்தர் சொல்லாய் செங்கையல்லார் புனல் செல்வமல்கும் சீர்கள் செங்காட்டங் குடியதனுள் கங்குள் விளங்கேறி ஏந்தி ஆடும் கணபதீச்சரம் காமுறவே வேதனை தலை தூங்க மிகு சைவத்துறை விளங்க பூதபரம்பரை ஒளிய
புனிதவாய் மலர்ந்தழுத பீதவளவய புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர்களை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். நம பார்வதிபதியே ரகர மகாதேவா, நம பார்வதிபதியே ரகர மகாதேவா, நம பார்வதிபதியே ரகர மகாதேவா. சாந்தி. சிவயோ சுவாமிகளின் அருள்மொழி சொல்றேன், கேளுங்க. தெய்வத்தை நம்பு, முழு மனத்தோடு நம்பு. உலகில் உனக்கு இனியதென தோன்றும் எவற்றிலும் இனியதாக நினை. எல்லாத்தையும் இனிமையாதான் நினைக்க வேணும். இதை விட வேறு இல்லை என்று நினை, அதுதான் ஒரு இனிப்பானது. இருக்கும் போதும், நிற்கும் போதும், நடக்கும் போதும், கிடக்கும் போதும் நினை. உனது நரம்பிலும் தசையிலும் இரத்தத்திலும் தெய்வம் என்னும் நினைவே நிறைவதாக. நான் இல்லை, கடவுளே இருக்கிறார் என எண்ணு. கடவுளை கும்பிடுதலே வாழ்வின் இலக்காக வைத்துக்கொள். எவன் எதை நினைக்கிறானோ அவன் அதுவாகிறான். நாங்க நல்லதை நினைக்க வேணும், நல்லதா வரும். கூடாத நினைச்சா கூடாமத்தான் வரும். அப்ப கூடாது நினைக்கப்படாது, நல்லதான் நினைக்கணும். கடவுளை உனது உள்ளத்தில் வைத்து நினை. எல்லாம் அவருடைய செயலாகுக. ஈற்றில் எல்லாம் அவனாகவே காணப்படும். நன்றி. ஓம் சாந்தி. இன்று ஒரு நல்ல நாள். என்னென்றால் 1ஆம் தேதி 8ஆம் மாசம். இந்த மாதம்தான் ரமண ரிஷி, மகாரிஷி அவர் அங்க திருவண்ணாமலைக்கு போன இடம் நேரம். 1/9 தினம், அதாவது 1/9/1896 ஆண்டு. சாரி, 1896 ஆண்டு. இதே 128 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது 1/9/1896 இதே நாளில் தான் பகவான் ரமணர் திருவண்ணாமலையில் தலத்தில் கால் பதித்தார். திருவண்ணாமலைக்கு போனது இன்றைக்கு தான். எப்படி யோசிச்சு பாருங்க, நல்ல ஒரு நாள் என்று, நல்ல தினம். அதன் பின் அவரது கால்கள் அண்ணாமலையை விட்டு நீங்கவே இல்லை என்று இன்றைக்கு எனக்கு இந்த செய்தி கிடைச்சது. நான் அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இன்னொரு கோயில் உண்டு. இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய கோயில நியூ ஜெர்சியில கட்டி இருக்கிறார்கள். அது நாராயணன் கோயில் தான், பெரிய கோயில். நீங்க இதை பாத்தீங்கன்னாலே நல்ல பெரிய கோயில். இது இன்றைக்குத்தான் அது திறப்பு விழா. அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு நல்ல நாள்ல நாங்க இன்னைக்கு இதை நாங்கள் சுவாமியை நினைச்சு பாக்குறோம் என்று. தெரியுதா? பாருங்க எவ்வளவு பெரிய கோயில். Witnessing the occasion which occurs once in a millennium. நான் போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு அனுப்பினேன் தானே, நீங்க அதை போட்டு விடுங்க. அப்ப அப்படியான ஒரு நல்ல நாள் இன்றைக்கு, உண்மையான அருமையான தினம். அப்ப அந்த நாள்ல நாங்க இன்றைக்கு சுவாமியை நினைச்சு கும்பிடுறது. இதை விட நானும் சுவாமி இந்த குழம்புத்துறை எல்லாம் போய் வந்துட்டேன். இப்பதான் ஒரு மாசத்துக்குள்ள போயிட்டு வந்தேன். நான் நன்றாக இருந்தது, நல்லாக நடத்துறார்கள், வடிவாக நானும் அருமையாக எல்லாம் தரிசித்து வந்தேன். மற்றது வேறு என்ன, நாங்கள் இனி பாட்டுக்களை பாடுவோம் நற்சிந்தனையை பற்றி. இந்த நற்சிந்தனை புத்தகம் ஒரு அருமையான புத்தகம், எல்லாரும் வச்சிருங்கோ. அதுல பாட்டுகள் எல்லாம் திறமையான பாட்டு. இப்பொழுது திருமதி அருந்ததி ஸ்ரீ ஸ்கந்தராஜா அவர்கள் நற்சிந்தனையில 1வது பாட்டை பாடுவார்கள்.
அனைவருக்கும் வணக்கம். திரு வணக்கம். சுவாமிகள் திருவடி போற்றி. என்ன என கருவித்த நங்கள் குருநாதன் இணையடியன் தலைவைத்தான் நங்கள் குருநாதன். என்ன என கருவித்தான் நங்கள் குருநாதன் இணையடியன் தலைவைத்தான் நங்கள் குருநாதன். அன்னை பிதா குருவானான் எங்கள் குருநாதன். அவனியெல்லாம் ஆள வைத்தான் எங்கள் குருநாதன். அன்னை பிதா குருவானான் எங்கள் குருநாதன். அவனியெல்லாம் ஆள வைத்தான் எங்கள் குருநாதன். முன்னை வினை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன். மூவரும் அறியா ஒன்னா எங்கள் குருநாதன். முன்னை வினை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன். மூவருக்கும் அறிய ஒன்னான் எங்கள் குருநாதன். நன்மை தீமை அறியாதான் எங்கள் குருநாதன். நான் தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன். நன்மை தீமை அறியாதான் எங்கள் குருநாதன். நான் தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன். எங்கள் குருநாதன் எங்கள் குருநாதன். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. நன்றாக பாடினீங்க. அடுத்ததாக முனைவர் கௌரி ராஜ் இருக்கிறீங்களா? இருக்கிறாவா? அவ 10வது பாட்டை பாட சொன்னான், பாடுவாவா? அப்ப பாட சொல்லுங்க கௌரி ராஜ், வந்து பாடுங்க. 10வது நற்சிந்தனையிலே 10வது பாட்டு, கடைசி பாட்டை நீங்கள் பாடுங்க. இதே ராகத்துல நீங்க பாடலாம். பாடலாம், நீங்க கேக்குது இல்ல. கௌரி அம்மா நீங்க பாடுங்க. அன்மியூட் பண்ணி போட்டு பாடுங்க. கொண்டிருக்கிறேன். ஒரு 10 நிமிடங்கள் கழித்து நான் பாடுகிறேன். சரி, பரவாயில்ல. சுஷீலா இருக்கிறீங்களா? இல்லாட்டி இப்ப மிஸ்ஸஸ் நிர்மலா லிங்கம் கை வச்சிருக்கு, அவன் விடுங்க. இருக்கிறாக்கள முதல்ல விட்டா பெட்டர். ஓகே ஓகே. அப்ப மிஸ்ஸஸ் நிர்மலா நீங்கள் பாடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பாட இல்ல, நான் ஒரு யோக சுவாமிகளின் நற்சிந்தனையை தான் சொல்லுவோம் இருக்கிறேன். அன்னை பிதா சிவ தியானம் செய்திடுவோம். ஒரு தியானம். அன்னை பிதா குருவாய் ஐயனனை ஆண்டு கொண்டான். என்னை அறிந்தேனடி கிளியே, இச்சையெல்லாம் போச்சுதடி. இளங்குயிலே நடந்து வாடி, எல்லாம் சிவரூபமடி. அளந்தறிய முடியாதடி, தளர்ந்திடாமல் தொடர்ந்து வாடி. தானதாம் 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 தானதாம். பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசையால் மனிதரெல்லாம் சின்னா பின்னா மானோரடி கிளியே, சிவத்தியானம் செய்திடுவோம். சிங்காரமான பூங்குயிலே, அங்குமிங்கும் அலையாதே. கங்குல் பகலாட் காட்சி காட்டி வைப்பேன் கண்ணே வாராய். எங்கும் அவனடி எங்கும் அவனடி, எல்லாம் அவனடி எல்லாம் அவனடி. விண்ணானம் பேசியன்றோ வீண்காலம் போக்குகின்றோ. பொன்னான மேனியரை கிளியே, பூவெடுத்து பூசை செய்வோம். பூவையே நீ புகழ கேளாய். சேவை செய்தவர் சீவன் முத்தர், நாவை நீ காத்து கொள்ளடி. நான் எனும் மாணவம் நீக்கிக் கொள்ளடி. நாம் எதுவடி நாம் எதுவடி நாம் எதுவடி நாம் எதுவடி. காலை எழுந்திருந்து கைகால் முகம் கழுவி கோல மலரெடுத்து கிளியே, குருபதத்தை கும்பிடுவோம். கோப ரோத மோகமாகிய கூடாத கூட்டம் கூடாதே. நாடாதே என்று தேடாதே. நாம் எதுவடி நாம் எதுவடி. பொறி வழியே போயலையும் பொல்லா மனத்தை வென்றால் அறிவறி யாமையெல்லாம் கிளியே, அப்பொழுதே மாய்ந்திடும். அஞ்சாதே நீ கெஞ்சாதே, அங்குமிங்கி மோடாதே. எங்கும் நாமடி எங்கும் நாமடி, எல்லாம் நாமடி எல்லாம் நாமடி. தன்னை அறிந்து விட்டால் தானன் தவம் அதுவே. தனக்குவமை இல்லையடி கிளியே, தாளிரண்டும் பூட்டிவிடு. தங்கமே நீ இங்கே வா, எங்கும் அவன் சங்க இலை. தானாதாம் தானாதாம் தானாதாம். நன்றி, அனைவருக்கும் வணக்கம்.
மிக்க நன்றி. மிகவும் நன்றாக ஒன்றுக்கும் பயப்படாதே அஞ்சாதே என்றெல்லாம் சொல்லுவார். அதை சொல்லிங்க, நன்றாக இருந்தது. நன்றி. அடுத்ததாக எங்களுடைய டீச்சர் வந்து இருக்கிறாங்க இருக்கு. வரதா அம்மா, நீங்கள் ஏதாவது சொல்ல போறீங்களா யோக சுவாமியை பற்றி? அம்மா ஓம். சொல்லுங்க. இன்றைக்கு அருமையான நாள். இன்றைக்கு நான் வந்து சொல்ல வேண்டிய சிலவற்றை யோக சுவாமி எடுத்துக்கொண்டார். சிவமே துணை. இன்றைக்கு நீங்கள் கூறியபடி இன்றைய நாள் அருமையானது ஒரு நாள். அந்த முறையிலே யோகசுவாமிக்கு நல்லூர் தேரடியில் கிடைத்த அனுபவங்கள், நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரமே எல்லாம் மறப்பேன் அடி கிளியே என்றார். நல்லூரானுக்கு தேர், அங்கே தேர் முடிந்து விட்டது. தீர்த்தம் நடக்கும், பூங்காவனம் நடக்கும். அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருப்பீர்கள். அந்த மாதிரி நல்லூரான் இந்த வருடம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான். மீட்சி கொடுப்பான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வேண்டும். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் முன்னேற வேண்டும். எல்லோரும் முன்னேற வேண்டும். இந்த உலகத்தினர் அனைவரும் முன்னேற வேண்டும். அந்த முறையிலே நான் நச்சிந்தனையிலிருந்து ஒரு சிறிய பாடு. நல்லூரான் கிருபை வேண்டும். நல்லூரான் கிருபை வேண்டும், வேறென்ன வேண்டும், நம்மை பிரியான் என நம்பிட வேண்டும். நல்லூரான் கிருபை வேண்டும். எல்லாரிடத்தும் அவன் இருப்பதை காண வேண்டும். கொல்லாமை, கள்ளாமை, கோபத்தை நீக்க வேண்டும். நல்லூரான் கிருபை வேண்டும், வேறென்ன வேண்டும், நம்மை பிரியான் என நம்பிட வேண்டும். சொல்லும் பொருளுமற்று சும்மா இருக்க வேண்டும். அல்லும் பகலும் அவன் அடியினையே தொட வேண்டும். நல்லூரான் கிருபை வேண்டும், வேற என்ன வேண்டும், நம்மை பிரியான் என நம்பிட வேண்டும். சொல்லும் பொருளுமற்று சும்மா இருக்க வேண்டும். சொல்லும் பொருளுமற்று சும்மா இருக்க வேண்டும். அல்லும் பகலும் அவன் அடியினையே தொழ வேண்டும். நல்லூரான் கிருபை வேண்டும், வேற என்ன வேண்டும், நம்மை பிரியான் என நம்பிட வேண்டும். உல்லாசமாக உலகில் திரிய வேண்டும். ஓம் சிவாய நமவென ஓதிக்கொள்ள வேண்டும். உல்லாசமாக உலகில் திரிய வேண்டும். ஓம் சிவாய நமவென நம்பிட வேண்டும். நல்லூரான் கிருபை வேண்டும், வேற என்ன வேண்டும், நம்மை பிரியான் என நம்பிட வேண்டும். பல்லோர் புகழ் நல்லூர் செல்லப்பன் பாதத்தை பக்தியாய் கும்பிட்டு பாடிட வேண்டும். நல்லூரான் தேரளியில் யோகசுவாமிக்கு அருளிய அந்த ஆசானை சிவமாகவும் பரமாகவும் பல இடங்களிலே பாடி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் நல்லூரான் தேரை பார்த்த சமயத்திலே அங்கே யாரோ சொல்லிக் கொண்டிருக்கிறார், இறைவன் உருவமாக அருவமாக அருவுருவமாக வந்து காட்டிய இடம் நல்லூர் தேரடி என்று சொல்லியிருக்கிறார். பல்லோர் புகழ் நல்லூர் செல்லப்பன் பாதத்தை பக்தியாய் கும்பிட்டு பாடிட வேண்டும். நல்லூரான் கிருபை வேண்டும், வேறென்ன வேண்டும், நம்மை பிரியான் என நம்பிட வேண்டும். சொல்லும் யோக சுவாமி தோத்திர பாடலை
எல்லோரும் கேட்டு மகிழ்ந்திட வேண்டும். நல்லூரான் கிருபை வேண்டும். வேற என்ன வேண்டும்? நம்மை பெரியானென நம்பிட வேண்டும். வணக்கம். மிக்க நன்றி அம்மா, நல்ல அழகாக சொன்னீர்கள். உண்மையில் நன்றாக இருந்தது. இன்றைக்கு நீங்களும் வந்து கதைத்தது உண்மையில் நல்லூராண்ட கிருபை வேண்டும் என்று தேரில் நடந்தது. அதுவும் மிக்க நாங்க பார்த்தோம் தானே, எல்லோரும் பார்த்திருப்பீர்கள், நிறைய கூட்டம். அத மாதிரி நீங்களும் இப்ப பாடுறவர்கள் நல்லூர் பாட்டை பாடினால் மிக்க நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த காந்திமதி நிக்கிற கேளுங்க இருக்கா காந்திமதி. போடுங்க வர நான் உபதரத்தான். இப்ப நற்சிந்தனை என்ற புத்தகத்துல பக்கம் 67ஆம் பக்கத்துல இருந்து 100 மட்டும் முருகன்ற பாட்டு இருக்குது. நீங்க அந்த பாட்டுகள்ல ஏதாவது ஒரு பாட்டை பாடலாம். ஆறாவது அது பாட முடியாட்டிக்கு பரவாயில்லை, வேற பாட்டு இருந்தாலும் பாடலாம். ஆனா இன்னைக்கு அந்த முருகன்ற தினமன்றபடியா நான் அதை உங்களுக்கு அந்த பக்கத்தை எடுத்து சொன்னேன். சரி, நன்றி. காந்திமதி, நீங்கள் பாடலாம். சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நல்ல மலர் எடுத்து நல்லூரை நாடி போய் நல்ல மனத்தோடு நாம் பணிந்தால் நல்ல மயில் ஏறி வந்து காட்சி கொடுப்பானளில் முருகன் தெரிவிடும் சிந்தை தெளியுமே நின் சிந்தை செல்வனருள் பொங்கி வழியுமே தானவர்கள் வானோரொளி வென்றி வந்து வணங்கும் வளம் சேரும் நல்லூரினே கந்தவென சொல்லி கருது கருத்தாயிருக்கும் களத்தால் விருத்தர்களும் பாலர்களும் வேண்டி பெருத்த மயிலி வரும் வேளா விமலாவென சொல்லு பயில வரும் மங்கள் பாவம் பவம் நீங்கும் பன்னீருகை வேளாவெனவே தவமோங்கும் சாந்தம் பொறுமை சிவமாம் மனமும் அடங்குமே மாசனைத்தும் தீருமே சினமும் அடங்குமே தேரடியிற் சென்று தரிசித்தாற்போதுமேன பாரறிய சொன்ன பழங்கதையை நீரறிய மாட்டீரோ நின்று மனங்க சிந்து பாடீரோ நாட்டீரே கேளீர் நலமறிய மாட்டாமல் நான் என்று சொல்லி பல பேசும் பாவி பணி நீவோர் நிலவுலகில் நல்லூரெனும் பதியை நாடித்தரிசித்தால் பல்லூலி வாழலாம் பாராயோ வெண்ணை நீ பார்த்து கவலை எல்லாம் தீராயோ செய்ய திருவேலா வாராயோ மாமயிலறி மகிழ்ந்து வரம் தந்து சேமமுடன் காப்பாய் சிறப்பு குறைவிடமே தேவர் பெருமகனே மரக்குரத்தி வள்ளி மணாளா நிறக்கொடிகள் ஆடும் அழகுடைய நல்லூர் வாழ் ஆண்டவனே நீடும் அருள் தருவாய். நீயே நான் என்று நினைக்கும் அடியார்க்கு தாயே என பெரியோர் தாம்பணங்கும் நீயே துணையல்ல துணையொன்றும் காணே நீ இணையில்லா நல்லூரான் இன்று நிலை நீக்கி எழுந்த கதிரவன் போல் அன்றென் நகவிருளை தீர்ப்பதற்கு குன்று போல் வந்தான் ஒருவன் வளஞ்சேரும் நல்லூரில் தந்தான் அருள் எனக்கு தான் நல்ல
எடுத்து நல்லூரை நாடி போய் நல்ல மனத்தோடு நாம் பணிந்தால் நல்ல மயில் ஏறி வந்து காட்சி கொடுப்பானளில் முருகன் ஏறிவிடும் சிந்தை தெளி. நன்றி. யோசுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி. அருமையா பாடினீர்கள். ஆனால் தயவு செய்து எல்லோரும் ஒரு இதை மட்டும் குறித்து கொள்ளுங்கள், 2 நிமிஷத்துக்கு மேலே எடுக்காதீங்கோ. எல்லாரும் பாட வேணுமெண்டா, எல்லோரும் ஏதாவது சொல்லணும், அப்படி இப்படி கதைக்கணுமெண்டா 2 நிமிஷத்துக்கு கூட எடுக்காதீங்கோ. தயவு செய்து சின்ன பாட்டா பார்த்து பாடுங்கோ. நன்றி. சாரி வசந்தா, இதுதான் புல் பாட்டும். அது தெரியும், முழு பாட்டும் பாடத்தான் வேணும். தொடங்கினா பாடத்தானே வேணும், அது வேற. அதான் நான் சொன்னேன், சின்ன பாட்டா எடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல முடியும். ஆனால் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கலாம், அதுக்காகத்தான். ஓகே, நன்றி. இப்பொழுது பஞ்சாட்சர மாஸ்டர் ஆஸ்திரேலியாவில இருந்து, சிட்னியில இருந்து கதைக்கிறார். அவர் கதைக்கட்டும். எல்லோருக்கும் வணக்கம். இன்று எங்கள் யோகர் சுவாமி அவர்களின் தினத்தில் இன்று நான் சிவ தொண்டர்களுக்கு விடுத்த வேண்டுகோள், அதாவது நற்சிந்தனையில் பக்கம் 63, நற்சிந்தனை புத்தகத்தில் பக்கம் 63, சிவ தொண்டர்களுக்கு விடுத்த வேண்டுகோள். இது ஒரு சிறிய பாட்டு. அகவல்: இளம்பிறை சூடிய எந்தை பெருமான் வரம் பெருந்திருவடி வாழ்த்தி வணங்கி அன்னை தந்தை யாசார் அடியார் என்னும் இன்னவர்களை இணையடி பணிந்தே ஒரு பொல்லாப்பும் இல்லை என ஓதி குருவரன் திருவடி கும்பிட்டு கொண்டிருந்து கரஞ்செய்ய விரும்பென் அவ்வை பிராட்டி சிறந்த மொழியே நினைத்து சிந்தையில் சிவதொண்டன் பணிக்கு துணை செய்யும் தொண்டர் இவர்க்கும் யாமின் இடிம்புறந்தேடுமின் அடியார் பரவில் வறண்டே அளவும் மிடியற்காசு மிகவு மனுப்பினர் அன்னார் அடியார் தொகையார் குறைவாய் வந்தார் அடியோம் வாழா விருந்தினம் இனிமையே இளவரும் வரந்தொரு தோளும் ரூபா வழங்கிற் கருமன் கடைப்பிடித்தாற்றுங்கான். நன்றி, வணக்கம். இது சிறிய பாடல். நன்றி அம்மா. மிக்க நன்றி. நீங்க சிவதொண்டைக்கு விடுத்த வேண்டுகோள் வந்து நன்றியாக சொன்னீர்கள். நன்றாக இருந்தது ஐயா. மிக்க நன்றி. நீங்கள் பிறகும் அடுத்த முறையும் வந்து சொல்ல வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்வேன். அடுத்ததாக திரு ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டரை நான் வரும்படி அழைக்கின்றேன். நான் என்னடா யோகீஸ்வரன் அனுப்பின ஒரு பாட்டை, யோகர் சாமியால் உள்ள பாட்டு நான் போட இருக்கிறேன். இப்ப பாருங்க, யோகீஸ்வரன் ஜெர்மனில இருந்து அனுப்பியிருந்தார். நன்றி. நன்றி, நல்ல பாட்டு. தன்னை அறிந்தால் தவம் வேறு இல்லைன்னு சொல்றேன். கௌரிராஜ் அம்மா வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு டைம் இருந்தா கொடுங்க சான்ஸ். யோகீஸ்வரன் ஜெர்மனியிலிருந்து இந்த பாட்டை பாடினார். இப்ப பாடின பாட்டு நன்றாக இருந்தது. அடுத்ததாக கௌரிராஜ் அம்மா வந்திருக்கிறார். வசந்தா அம்மா, முனைவர் கௌரிராஜ் அவர்கள் வந்து பாட்டு பாடும்படி அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். வணக்கம். நாமே நாம் என்றுரைத்தார் எங்கள் குருநாதன், எங்கள் குருநாதன். நமக்கு குறை இல்லை என்றான் எங்கள் குருநாதன், எங்கள் குருநாதன். போமே போம் வினை என்றார் எங்கள் குருநாதன், எங்கள் குருநாதன். போக்கு வரவில்லை என்றார் எங்கள் குருநாதன், எங்கள் குருநாதன்.
தாமே தாம் என்றுரைத்தார் எங்கள் குருநாதன் சங்கற்பம் இல்லை என்றார் எங்கள் குருநாதன் ஓம் என்றுதித்தான் எங்கள் குருநாதன் ஊமையெழுத்தறி என்றான் எங்கள் குருநாதன் நாமே நாம் என்றுரைத்தார் எங்கள் குருநாதன் நமக்கு குறை இல்லை என்றார் எங்கள் குருநாதன் வாய்ப்புக்கு நன்றி அம்மா. நன்றி. நன்றி, மிக்க நன்றி. மிகவும் அழகா பாடினீர்கள். இன்றைக்கு முதல் பாட்டை அனுப்பி ராகம் எல்லாம் எடுத்து இன்னைக்கு வந்து இதை பாடினது மிக்க சந்தோஷம். நன்றி அம்மா. நீங்க அடுத்த முறையும் வந்து பாடுங்க. நன்றி. அருந்ததி அம்மா அவர்களுக்குத்தான் நன்றி கூற வேண்டும். அவர்கள் தான் பாட்டையும் அனுப்பி மெட்டையும் அனுப்பி என்னை பாட வைத்தார்கள். நான் அவருக்குத்தான் சொன்னேன். எனக்கு உங்களோட நம்பர் தெரியாது. ஆனவரியா அவருக்கு சொன்னேன், பாட்டை அனுப்பி உங்களோட ராகத்திலேயே அவ பாட சொல்லுங்க. நன்றி, மிக்க நன்றி. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றியை பதிவு செய்கின்றேன். நன்றி, வாய்ப்புக்கும் நன்றி. நன்றி நன்றி. அடுத்ததாக டீச்சருடைய ஸ்டூடெண்ட் இங்க வந்திருக்கிறார், சுகீர்தா மோகனதாஸ். அவ இப்பொழுது நச்சிந்தனையில ஒழுக்கமுடைமை என்ற அதை பற்றி பக்கம் 356 அதை வாசிப்பா. கேளுங்க. ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் உயிரினும் சிறந்தது. ஒழுக்கமுடையார் எல்லாம் உடையார். ஒழுக்கங்களாவன கொல்லாமை, கல்லாமை, பிறர் வசை உரையாமை, பிறர் பொருள் கவராமை, தாழ்மை, பொய் உரையாமை முதலியனவாம். எக்கர்மத்தை செய்யும் பொழுதும் ஊக்கத்தோடும் சிரத்தையோடும் மன மகிழ்ச்சியோடும் செய்து பழகுதல் வேண்டும். அப்படி செய்து பழகி வந்தால் மன உறுதி உண்டாகும். அதாவது மனம் ஏகாக்கிரக சித்தத்தை பொருந்தவே ஆன்ம சக்தி அதிகரிக்கும். நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்திலே உண்டாகும். இவர் பகைவர், இவர் உறவினர் என்ற பாகுபாடு சித்தத்தில் புகுந்து கவலையை உண்டாக்காது. எல்லாம் என்னிடத்தே உண்டாகின்றன, எல்லாம் என்னிடத்தே நிலைத்திருக்கின்றன, எல்லாம் என்னிடத்தே ஒடுங்குகின்றன என்ற தூய்மையான எண்ணம் உடையவராய் இருத்தல் வேண்டும். மேலும் எனக்கொரு குறைவும் இல்லை, என்னிடத்திலே எல்லோரும் அன்பாய் இருக்கிறார்கள், நானும் எல்லாரிடத்திலும் அன்பாய் இருக்கிறேன் என்று அடிக்கடி நினைந்து சாதிக்க வேண்டும். இப்படியே இடைவிடாமல் பழகி வந்தால் எல்லாம் அறியும் ஆற்றலும் எல்லாம் செய்யும் வல்லமையும் எளிதில் கைவரும். ஓம் தத்சத். ஓம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நல்ல ஒழுக்கமுடைமை பற்றி நல்ல அழகாக சொன்னார். எல்லாருக்கும் அது தேவையானதுதான். அதை நீங்கள் எல்லோரும் கவனிச்சிருப்பீர்கள். மிக்க நன்றி, சந்தோஷம். இந்த மங்கையும் சுஷிலாவும் கையெழுத்தி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருத்தராக கூப்பிடலாம். மங்கை, அடுத்ததாக நச்சிந்தனையில் தான் நீங்க பாட்டு பாடணும், பாடுங்க. என்ன பக்கம் என்று சொன்னீங்கன்னா எல்லாரும் பாப்பினோம் அந்த புத்தகத்தை. வணக்கம் எல்லோருக்கும். யோசாமி திருவடிகள் போற்றி போற்றி. நச்சிந்தனையில 11வது பக்கம். இன்பம் துன்பம் இவையே மாயை. ஓகேயா? இன்பம் துன்பம் இவையே மாயை, அன்பு சேர் ஆன்மா அறிவே வடிவம், ஆதலால் நின்னை அவையோ தீண்டா, கால நீர் ஆனிலும் கரைவது முண்டுகொள், ஞான சற்குரு நற்றிருப்பாதம் ஆன மட்டும் அகங்குலைந்துருகி, போன காரியம் புந்தியில் நினையா, இடைவிடாது நின் ஏத்தி போற்றி,
மடையினீர் பெருகி வழிவது போல இடையராதினிய ஏகாந்தனாகி சங்கற்ப விகற்பம் தவிர்ந்திடு சமாதியில் பொங்கிடும் அமிர்த போனக மருந்தி இருந்தாங்கினிதே இருந்து திருந்திய விதேக முத்தி சேர்க்குவமே. சுவாமி திருடிகள் போற்றி போற்றி. நன்றி. நன்றாக பாடினீங்க. நல்லது. அது அடுத்த முறை நல்ல ராகம் பாடி 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 பழகும். அதுவும் நல்ல நன்றா நல்லது மங்க. அடுத்ததாக சுஷீலா கனகலிங்கம் அவர்கள் ஒரு பாட்டு பாடுவார்கள். யுவர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. பக்கத்தை சொன்னீங்கன்னா எல்லாரும். பக்கம் 74ஆம் பக்கத்துல நல்லூரான்கிட்டு போக வேண்டும். 2வது அம்மா ஒன்று படிச்சுட்டு அவனா போதும். நல்லூரான் கிருபை வேண்டும் நாம் எந்நாளும் பாட வேண்டும் வேறென்ன வேண்டும் சொல்லும் பொருளுமற்று சும்மா இருக்க வேண்டும் தூய குருவின் பாதம் துணையாக கொள்ள வேண்டும் நல்லோரான் கிருபை வேண்டும் நாம் எந்நாளும் பாட வேண்டும் வேறென்ன வேண்டும் அல்லும் பகலும் சிவநாமத்தை சொல்ல வேண்டும் ஆசை மூன்றையும் அடியோடு கொள்ள வேண்டும் கண்டு கண்டு மனம் குளிர்ந்திட வேண்டும் காம குரோத மோகத்தை தீர்க்க வேண்டும் நல்லோரான் கிருபை வேண்டும் நாம் எந்நாளும் பாட வேண்டும் வேறென்ன வேண்டும் பொறிவழி போய் மனம் அலையாமை வேண்டும் பூரணமான நெட்டையும் வேண்டும் எல்லாரிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் எழில் பெறும் சுழுமுனை வழி செல்ல வேண்டும் நல்லோரான் கிருபை வேண்டும் நாம் எந்நாளும் பாட வேண்டும் வேறென்ன வேண்டும் நல்லோரான் கிருபை வேண்டும் யோர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. மிக்க நன்றி. அழகா பாடினீர்கள். நல்ல பாட்டு. உண்மையில் நல்ல கிருபை வேண்டும். அது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்களும் எல்லாம் கணக்க படங்கள் அனுப்பி இருந்தீங்க. நன்றி எல்லாத்துக்கும். அடுத்ததாக சந்திரமலர் அவர்களை பாட அழைக்கவே என்னோட. யுவசாமி திருவடி போற்றி போற்றி. பக்கம் 69 நல்லூரான் திருவடி. 69 நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி கிளியே இரவு பகல் காணேனடி கிளியே இரவு பகல் காணேனடி ஆன்மாளியாதன்று அன்றனக்கு சொன்ன மொழி நான் மறந்து போவேனோடி கிளியே நல்லூரான் தஞ்சமடி கிளியே நல்லூரான் தஞ்சமடி தவசிறை மேட்ட செல்வன் திருவடிகள் காவலென காமடி கிளியே கவலை எல்லாம் போகுமடி கிளியே கவலை எல்லாம் போகுமடி எத்தொழிலை செய்தால் என்ன ஏதவத்தை பட்டால் என்ன கர்த்தந்திருவடிகள் கிளியே காவல் அறிந்தியடி
கிளியே காவல் அறிந்திடடி. பஞ்சம்படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவமோ நாங்களடி. கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி. கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி. பரதி காயில் வாடாது புவனம் விசில் வீழாது பரவ சுடிலாளாதடி. கிளியே படைகள் மோதில் மாயாதடி. கிளியே படைகள் மோதில் மாயாதடி. அந்த மதி இல்லாத ஆன்மாவே நாங்கள் என்று சிந்தை தந்த செல்வனடி. கிளியே சிறநல்லூர் ராசனடி. கிளியே சிறநல்லூர் ராசனடி. வந்ததிலும் போனதிலும் மனதை வையாதே என விந்தையுடன் சொன்னானடி. கிளியே விளங்கு நல்லூர் வாசனடி. கிளியே விளங்கு நல்லூர் வாசனடி. சாதனைகள் செய்த பேர்கள் சாகார் உலகிலென காதலுடன் சொன்னானடி. கிளியே கலங்காத வீரனடி. கிளியே கலங்காத வீரனடி. சுவாமி யோகநாதன் சொன்னதிரு பாடல் 10 பூமியை சொன்னானடி. கிளியே பொல்லாங்கு தீருமடி. கிளியே பொல்லாங்கு தீருமடி. யோசாமி திருவடி போற்றி போற்றி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அழகாக பாடினீர்கள், நன்றாக இருந்தது. அடுத்த முறையும் வந்து பாட வேணும். இப்ப வேறு யார் பாட இருக்கிறீங்க? யாராவது இருந்தால் சொல்லுங்க தயவு செய்து. வேலா வந்திருக்கிறார், கனடால இருந்து வந்திருக்கிறார், அவரை சொல்லலாம். வேலாவா? ஓ, அவர் கனடால இருந்து வந்திருக்கிறார். சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்கள் தயவு செய்து வந்து சொல்லும்படி அன்புடன் அழைக்கிறேன். வேலா அவர்கள். சுவாமி திருவடி போற்றி போற்றி. கனடாவில இருந்து வேலா பாட இருக்கு. மூத்த காணையில் தெரியுது. இந்த பாடல் வந்து புதிய புத்தகத்துல 76வது பக்கத்துல இருக்கு. 76வது பக்கத்தில் நல்லுரை கும்பிடு என்ற பாடல். நல்லுரை கும்பிடு 76ஆம் பக்கம். முருகாசர். நல்லூரை கும்பிட்டு நீ பாடு. நல்லூரை கும்பிட்டு நீ பாடு. அதனாலே நாட்டில் உள்ள பிணிகள் ஓடும். நல்லூரை கும்பிட்டு நீ பாடு. அதனாலே நாட்டில் உள்ள பிணிகள் ஓடும். செல்லாதே வெறுங்கையாய் செல்லாதே வெறுங்கையாய் செல்லப்பன் வாழ்ந்த நாடு. செல்லாதே வெறுங்கையாய் செல்லாதே வெறுங்கையாய் செல்லப்பன் வாழ்ந்த நாடு. செல்லாதே வெறுங்கையாய் செல்லப்பன் வாழ்ந்த நாடு. தேங்காயுடன் பழம் கொண்டு நீ செல்லு. தேங்காயுடன் பழம் கொண்டு நீ செல்லு. நல்லூரை கும்பிட்டு நீ பாடு. அதனாலே நாட்டில் உள்ள பிணிகள் ஓடும். வாடியுன் மனம் ஓடினாலும் வாடியுன் மனம் ஓடினாலும் வருத்தங்கள் கோடி கோடியாக கூடினாலும் வாடியுன்
மனம் ஓடினாலும் வருத்தங்கள் கோடி கோடியாக கூடினாலும் குறைகள் வந்து தேடி உன்னை மூடினாலும் வாடியுன் மனம் ஓடினாலும் வருத்தங்கள் கோடி கோடியாக கூடினாலும் குறைகள் வந்து தேடி உன்னை மூடினாலும் செல்லப்பன் பாதம் சிந்தித்தால் ஓடி ஓடி போமே. செல்லப்பன் பாதம் சிந்தித்தால் ஓடி ஓடி போமே. பண்டு பிள்ளைகள் என்று பேதமை கொண்டு நீ பண்டு பிள்ளைகள் என்று பேதமை கொண்டு நீ கண்ட கண்ட இடம் கலங்கி நீ தெரியாதே. பண்டு பிள்ளைகள் என்று பேதமை கொண்டு நீ கண்ட கண்ட இடம் கலங்கி நீ தெரியாதே. நல்லூரை கும்பிட்டு நீ பாடு, நல்லூரை கும்பிட்டு நீ பாடு, அதனாலே நாட்டில் உள்ள பிணிகள் ஓடும். நல்லூரை கும்பிட்டு நீ பாடு பாடு, நல்லூரை கும்பிட்டு நீ பாடு. நன்றி, மிக்க நன்றி. அருமையா பாடினீர்கள், நன்றாக இருந்தது. அடுத்ததாக இப்ப வேற யார் பாட போறீங்க? யாராவது இருந்தா சொல்லுங்கோ. அல்லது பாபு சண்முகநாதன் மாஸ்டர் அவர் என்ன பாட வேணும் என்று சொல்லி இருக்கிறார். ஓமாம், சண்முகநாதன் மாஸ்டரை பார்த்து சிவனை பற்றி என்ன சொல்லுங்க மாஸ்டர். மாஸ்டர் சொல்லுங்க. பாபு முருகன் பாடல் ஒன்று பாடலாமா அல்லது ஒரு பேசேஜ் பாடவா? பாடுங்க. யோசான் பாதங்களை வணங்கி இந்த பாடலை உங்களுக்காக பாடுகின்றேன். உள்ளம் முருகுதையா, உள்ளம் முருகுதையா முருகா. இந்த நற்சிந்தனையில இருக்கிற பாட்டு தான் இன்றைக்கு பாட வேணும். இன்றைக்கு நாங்கள் ஆயிலியா நற்சிந்தனையில தயவு செய்து குறைக்காதீங்க. பரவாயில்ல, அதான் கேட்டேன். நான் முருகா பாட்டும் படிக்கலாம்னு தான் கேட்டேன். என்ன உங்களுக்கு இப்ப நான் ஏதாவது வாசிக்கலாம்? வாசிக்க போறாரு. இதுல புத்தகத்துல இருக்கிற ஒரு பக்கத்தை வாசிங்க. புத்தகத்துல இருந்தால இது பேராசிரியர் கோபாலகிருஷ்ணன் நினைவு பேருரை, ஜோசுவாவின் நினைவு பேருரை 2011ஆம் ஆண்டு நடந்த பேருரை, நடத்தப்பட்ட பேருரை. வாசிக்கலாமோ அல்லது வாசிக்க கூடாதோ? யோசாமியை பற்றி என்ன வாசிங்க? யோசுவாமிகளின் நினைவு பேருரை, பேராசிரியர் கோபாலகிருஷ்ணன், யாழ்ப்பாண வளாகத்தில் 2011ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஓகே ஓகே ரைட். இடையதான வாசிக்கணும். சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். தமது ஆத்மீக ஞானக்குறவராக அன்பர்களால் போற்றி வழிபடப்பட்ட சுவாமிகள் சதாசிவன், ஜோகநாதன், ஜோகர் சுவாமிகள், தம்பி ஐயா என பல பெயர்களால் அழைக்கப்பட்டவர். மாவுட்டுவரம் என்னும் ஊரில் அம்பலவாணர் சின்னாச்சி பிள்ளை தம்பதியின் அருந்தவ புதல்வராக 29/5/1872 அவதரித்தார். அவர் தமது அன்னியை இளமையில் இழந்தவர். கிறிஸ்தவ சூழலில் கல்வி கற்றவர். ஆங்கிலேயர் ஆட்சியில் உத்தியோகம் பார்த்தவர். ஆயினும் அவர் ஆத்மீக நாட்டம் கொண்டவராக திகழ்ந்தார். அவரின் சிந்தனை, சொல், செயல் யாவும் தன்னை உணர்ந்து கொள்ளும் ஆத்மீக பயிற்சிக்கு உதவுவனவாகவே அமைந்தன. இறைவனாகிய மெய்ப்பொருளை காணும் இலட்சியமே அவரிடம் மேலோங்கி காணப்பட்டது. தனது ஆத்மீகம் சார்ந்த ஞானத்தை விரிவடைய செய்யும் நோக்கில் ஞான நூற்பயிற்சியில் ஈடுபட்டார். தமிழிலும் வடமொழியிலும் ஆங்கிலத்திலும் உள்ள ஞான நூற்களை பலவற்றை கற்றுத் தேர்ந்தார். தமிழ் மறையாம் திருக்குறளை ஆர்வத்தோடு படித்தார். சைவ திருமுறைகளையும் கற்றார். தாய்மானவர் பாடல்களையும் பட்டினத்தடிகளின் திருநூல்களையும் சித்தர் பாடல்களையும் கற்றார். ஞான ஊல் பரிசையில் சிறப்பு பெற்ற குரு நமசிவாயர் பாடிய நமசிவாய மாலை முழுவதையும் மனனம் செய்ததோடு பின்னர் தாமும் குரு நமசிவாய மாலை பாடினார். தத்துவராய சுவாமிகள் பாடிய பாடுதுறை என்ற நூல் சிறப்பானதொன்று. அந்நூல் குருநரி சென்று பெற்ற நன்றாக மனதில் பதித்துக் கொண்டார். முதன்மையான உபநிடதங்கள், பகவத்கீதை, சங்கராச்சாரியரின் பிரமசூத்திர பாஷ்யம் முதலிய வடமொழி ஞானங்களையும் கற்றுத் தேர்ந்தார். விவிலிய வேதத்தில் உள்ள திருவசனங்கள் பல அவருக்கு மௌனமாயிருந்தன. பிற்காலத்தில் சுவாமியை அண்டி வாழ்ந்தவரான சந்தசுவாமி விவிலிய வசனங்கள் பலவற்றின் உட்பொருளை சுவாமிகளின் வாய்மொழியிலிருந்தே தெளிவாக்கி கொண்டதாக சுவாமிகள் கூறியுள்ளமை அவரை பார்த்த சமய கொள்கைக்கு சான்றாகும்.
குணங்குட்டி மஸ்தான் சாஹிபி பாடல்களையும் இஸ்லாமிய திருமறையான குர்ஆனின் வசனங்களும் பலவும் அவருக்கு மனனமாயின. இவ்வாறு பல்சுரை சார்ந்த சமயம் சார்ந்த கலைஞானத்தை சுவாமிகள் இந்நாட்டில் ஈட்டிக் கொண்டார். இது ஒரு பகுதி. நன்றி. நன்றி. அருமையாக இருந்தது. நல்ல பேச்சு. நான் இப்பொழுது நிறைவு செய்ய போகிறேன். நேரமாகிறது. அத்துவித பொருள் காப்போம் என்ற பாட்டும் மற்றது மங்கள பாட்டும் காப்பு பாட்டும் மங்கள பாட்டும் பாடி இதை நிறைவு செய்ய போகிறேன். யோசுவாமிகள் தமது அனுபவங்களை நற்சிந்தனை பாடல்கள் மூலம் உலகுக்கு உணர்த்தினர். நாம் எல்லோரும் அவர் கூறிய சிந்தனைகளை பின்பற்றி வாழ்வில் நலமுடன் வாழ்வோமாக. இன்று இந்த தளத்தை மிகவும் சிறப்பாக நடாத்த உதவிய அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். இன்று 69 பேர் இதில் கலந்து கொண்டார்கள். மிக்க நன்றி. சந்தோஷமாக இருக்கிறது. இப்பொழுது அத்துவித பொருள் காப்போம் பாடுவோம். அத்துவித பொருள் காப்போம் என கடியார்கள் என்றென்றும் காப்பாம், சித்தருந்தவரும் காப்பாம், எந்த சித்தத்திலங்கும் திருவருள் காப்பாம், அத்துவித பொருள் காப்பாம், அட்டவசுக்களும் காப்பாம் என ஆனந்தமான பராபரன் காப்பாம், எட்டு திசைகளும் காப்பாம் எனக்கெங்கும் நிறைந்த சிவசக்தி காப்பாம், அத்துவித பொருள் காப்பாம், பிராணன பாணனும் காப்பாம் என்னை பிரியாதிருக்கும் பிரணவங்காப்பாம், அராவணிவணி என் காப்பாம் என கருளை அளிக்கும் குருபரன் காப்பாம், அத்துவித பொருள் காப்பாம், பஞ்ச புலன்களும் காப்பாம் என்னை பரவும் அடியவர் அனுதினங்காப்பாம், குஞ்சர முகத்தவன் காப்பாம், குழந்தை வடிவேலன் என்றென்றும் காப்பாம், அத்துவித பொருள் காப்பாம், சந்திர சூரியர் காப்பாம் எங்கும் தங்கும் உயிர்கள் அனைத்தும் என் காப்பாம், மந்திர தந்திரங்காப்பாம் நான்கு மறைகள் சிவாகமம் மாநிலங்காப்பாம், அத்துவித பொருள் காப்பாம். பக்கம் 350 மங்களம் ஜீவமங்கலம். அதை பாடும். அப்பனுக்கும் அம்மைக்கும் மங்களம், அத்துவித வஸ்துவுக்கு மங்களம், ஒப்பில் குருநாதனுக்கு மங்களம், உத்தம பக்தருக்கு மங்களம், முப்பொழுதும் தொழுவாக்கு மங்களம், மூவாசை வந்தவர்க்கு மங்களம், 30 முக்கோடி தேவர்க்கும் மங்களம், முனிவர்க்கும் இருடிகக்கும் மங்களம், தன்னை தன்னால் அறிந்தவர்க்கு மங்களம், ஐயமிட்டு உண்பவர்க்கு மங்களம், ஐயமில்லா சாதுகற்கு மங்களம், ஆதி அந்தமில்லாத ஆன்மாவுக்கு மங்களம், சீகாழி தேவருக்கு மங்களம், திருநாவுக்கரசருக்கு மங்களம், சீர்பெருகு சுந்தரக்கு மங்களம், திவ்ய மாணிக்கக்கு மங்களம், எங்கு தங்கும் உயிர்களுக்கு மங்களம், மங்களம் ஜெய மங்களம், மங்களம் ஜெய மங்களம். யோசுவாமியின் திருவடிகள் போற்றி போற்றியோ. நன்றி. இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன். நன்றி இன்னும் வசந்தா 5 மாதவன். நிமிஷம் நாங்கள் இருக்கிறது. நீங்கள் யாராவது ஏதாவது இதுல சொல்ல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தயவு செய்து உங்களுடைய இதுகளை சொல்லுங்கள். நன்றி. நன்றி. நன்றி வசந்தா மாதவன் மாஸ்டர். இன்றைக்கு மிகவும் சிறப்பாக அருமையாக நடந்தது. உங்களோட தலைமையில் அருமையாக நடந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதாவது இன்று எங்களுடைய நாள் தியான நிகழ்வு 2005ஆம் நாளாக நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். இப்பொழுது முதன் முறையாக USA-லிருந்து சந்திரகுமார் கந்தசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு. அவர் இன்றைய நிகழ்ச்சி பற்றி தன்னுடைய கருத்தை கூற இருக்கிறார். நீங்க பேசுங்க ஐயா. வணக்கம். வணக்கம். நான் சங்ககுமார் கந்தசாமி. இங்க டாலஸ்ல இருக்கோம். என் ஒய்ஃப் அங்க ஜானகி, அங்க 2 குழந்தைங்க இருக்காங்க.
டாக்டர் கௌரி ராஜ் எங்களை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வர சொன்னாங்க. ரொம்ப அருமையா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். அஃப்கோர்ஸ் ரொம்ப அருமையான நிகழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி அண்ணா, நன்றி. வேறு யாரும் சொல்ல போறீங்களா? நீங்கள் சொல்லலாம். வேலா, நீங்க சொல்ல போறீங்களா? கனடால இருந்து வந்திருக்கீங்க. கைதட்டு இல்ல நிகழ்ச்சிக்கு கைதட்ட சொன்னாங்க. ஒரு 30 வினாடிகள் கைதட்டுங்க எல்லாருக்கும் இன்றைக்கு சேர்ந்து கலந்ததுக்கு. வேறு யாரும் சொல்றேன்டா சொல்லலாம், நான் கருத்து சொல்றேன்டா சொல்லலாம், இல்லாட்டி நாங்கள் நிறைவு செய்ய நேரம் வந்து விட்டது.